ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிப் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிப் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இபிசி கம்பெனிங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 11 ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்றாங்க. முக்கியமா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் கடந்த 3 வருஷத்துல 7.53% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இல்லாம இந்த ஸ்டீல் ட்ரேடிங் பிசினஸ்ல இந்த கம்பெனி இருக்காங்க. ஸோ அதுல இருக்கிற ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 10.09% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸா எதெல்லாம் இருக்காங்கன்னா, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அண்ட் பிஎம் கதிசக்தி ஸ்கீம்ல வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல 9 ப்ராஜெக்ட் பப்ளிக் செக்டார்லயும் 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிரைவேட் செக்டார்லயும் இருக்குங்க. இந்த கம்பெனி மார்ச் 31, 2025 டேட்டா படி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸோட புக் வேல்யூ மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 433 கோடி அளவுக்கு இருக்கு. அப்ராக்சிமேட்டா 65% இவங்க ஆர்டர் புக் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்குங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல 65% கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்கு. ரீசென்ட் டைம்ல இவங்க சக்சஸ் பிட் ரேஷியோ வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கு. ஸோ கவர்மெண்ட் டிபெண்டன்சி ரெவன்யூ இருக்கிறதுனால அந்த மாதிரி பிட்ஸ் எதுவும் சக்சஸ்ஃபுல் ரேட் இல்லைன்னா இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. கம்பெனியோட கடன் அளவும் வந்து பாத்தீங்கன்னா 1க்கு மேல வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸா இருந்தாலும் சரி, அன்பில் ரெவன்யூவா இருந்தாலும் சரி, அதாவது இவங்க அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க, அதுக்கு வர வேண்டிய இன்வாய்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடுத்த அந்த கிளைண்ட் இருந்து வர வேண்டிய இன்வாய்ஸ் பாத்தீங்களா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்குங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோவும் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸா இருக்குங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து பிஎஸ் எல்லாமே 16 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 29 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இஷ்யூ பேசிஸ்ல 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸும் போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. இது இவங்க பிஎஸ்க்கு இன்லைனா அளவுக்கு தான் வந்து இருக்கு. ஆனா இவங்களோட ரெவன்யூ சிஏஜிஆர் இந்த கவர்மெண்ட் டிபெண்டன்சி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடா தென்படுது. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா June 24, 2025 டு June 26, 2025. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர் நினைச்சிருக்காங்க. இஷ்யூ பிரைஸ் பண்ண 67 ரூபாய் 21 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 211 ஷேர். டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 119 கோடி அளவுக்கு வந்திருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் எவ்வளவு இருக்குன்னா 9 ரூபாய் ஒரு ஷேருக்கு 12.68% வந்து லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியை நீங்க மேலோட்டமா ஹை லெவல் வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க பிஎஸ்க்கு இன்லைனா வந்து இருக்கு. 20 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் கீழே இருக்காங்க. ஓகே, இது ஒரு நல்ல வேல்யூ பை அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கம்பெனியோட ரெவன்யூ சிஏஜிஆர் கடந்த 3 வருஷத்துல எடுத்து பார்க்கும்போது வெறும் 7.553% அளவுக்கு இருக்கு. அதை கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்குங்க. ப்ராஃபிட் 3 மடங்கு உயர்ந்திருந்தாலுமே அன்பில் ரெவன்யூவும் சரி, ட்ரேட் ரிசீவபிளும் சரி, இந்த பக்கம் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் அதிகமாவே இருக்கு. கடன் அதிகம் உள்ள கம்பெனியா இருக்காங்க. ரீசெண்டா இவங்க பிட்டிங் பண்றதுல சக்சஸ் ரேஷியோவும் கொஞ்சம் குறைவாவே இருக்குங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில மெட்ரிக்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐபிஓ வந்து கன்சிடரபிளா இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி வேல்யூ ஆர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அதாவது வேல்யூவேஷன் இந்த 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பார்க்குற வேல்யூ ஆர் கன்சர்வேட்டிவ் ஏர்னிங்ஸா இன்வெஸ்டரா இருந்தா கூட போஸ்ட் ஐபிஓல ஏதாவது வேல்யூ பை தெரியுதா, இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வாங்குறாங்க, இவங்க எப்படி கடனை குறைக்கிறாங்கன்னு பார்த்து முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓலோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செப் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செப் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.